morning viewers. இன்னைக்கு அதே தான் 142nd lesson grammar section revision of plain question and question ரெண்டு போடுறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து plain question தான் போடுவோம். அதனால இது வந்து எஸ்ஏடி விசி ஃபோர்த்து மாடல், அதான் ஃபோர்த்து போட்டிருக்கோம் பாருங்க. ஃபோர்த்து அதெல்லாம் பார்த்துட்டோம், எம்டிலாம் அதெல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து ஃபோர்த்து வருது ஆச்சா. ஒவ்வொரு இதில் 4 நாள் வரும். இப்போ ஃபுட்டு பார்க்குறோம். கேன் இப்போ தான் பார்த்தோம், கேனு பார்த்தாச்சு. இப்போ ஃபுட்டு முடிஞ்சதாக ஃபுட்டு போடணும், சரியா? அது உங்களுக்கு போகாத பார்த்துங்க. குட் யூ பி ஏ போலீஸ் ஆஃபீஸர் இன் அவர் வில்லேஜ்? எங்கள் வில்லேஜில் நீ வந்து ஒரு அதிகாரியாக இருக்க முடிந்ததா? அது முடியுமா வந்தது, இது முடிந்ததா? ஏன்னா இது ஒன்று அதே தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா புரியும், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. அதனால் அதே இதுவை கேனு குட்டி எல்லாத்தையும் மாற்றி அதே போட்டால் உங்களுக்கு நல்லா புரியும், சூப்பராக. ஓகேவா? இது பாருங்க, செகண்டு. ஃபர்ஸ்ட் முடிஞ்சது செகண்ட். குட் யூ பி இன் ஏ ஸ்மால் ஹவுஸ் இன் மதுரை? நீ மதுரையில் ஒரு சிறிய வீட்டில் இருக்க முடிந்ததா? அது இருக்க முடியுமா, இருக்க முடிந்ததா? நல்லா இருக்கும் உங்களுக்கு, சரியா? அடுத்தது குட் யூ பி, நீ வேண்டியதில்லை, அவங்க போட்டு. அப்புறம் இது பாருங்க, குட் யூ பி வித் ஆல் ஆஃப் தம் இன் ஹர் ஹவுஸ்? குட் யூ பி வித் ஆல் ஆஃப் தம் இன் ஹர் ஹவுஸ்? அவள் வீட்டில் நீ அவள் வீட்டில் தான், அவள் வீட்டில் அவர்கள் அனைவருடனும் இருக்க முடிந்ததா? இன்னும் சொல்கிறோம், ரெடி? குட் யூ பி வித் ஆல் ஆஃப் தம் இன் ஹர் ஹவுஸ்? நீ அவளுடைய வீட்டில் அவர்கள் அனைவருடனும் இருக்க முடிந்ததா? அது பார்த்தீங்கன்னா குட் யூ பி ஹியர் ஃபார் 5 days? நீ இங்கே 5 நாட்களுக்கு இருக்க முடிந்ததா? குட் யூ பி ஹியர் ஃபார் 5 days? 5 நாளுக்கு நீங்கள் இருக்க முடிந்ததா? அதை வந்து கேன் போட்டால் இருக்க முடியுமா? நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ குட் ஓவர், இங்கே பாருங்கள், குட் ஓவர். ஓகே, அடுத்தது ஷுட்டு, மே, மைட் போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.